Okay. So இப்போ நம்ம கிட்ட உள்ள equations பார்த்தீங்க அப்படின்னா, so we have some equations on the left hand side. Next நம்ம கிட்ட horizontal component இருக்கு, vertical component இருக்கு. இப்போ ஒரு vector அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it has got both horizontal and vertical component. It's a combination of these two. பாருங்க, இப்படி ஒரு x axis போட்டிருக்கீங்க, right? இந்த பக்கம் ஒரு y axis இருக்கு, right? So இப்படி நீங்க இந்த இடத்துல ஒரு வெக்டாரை போடுறீங்க அப்படின்னா it is a combination of x axis and y axis. So நீங்க எழுதும்போது, so how to write this? V x I cap இல்லையா, பிளஸ் என்ன போடுவீங்க விதிப்பா சொல்லுங்க, பிளஸ் V y j cap, இதுதானே? ஸோ இந்த வெக்டாருடைய கம்ப்ளீட் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் a combination of x axis component and y axis component. இப்படி தான் ஒரு வெக்டார் நம்ம எப்பவுமே எழுதலாம், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா இது ஹாரிசான்டல் காம்பனண்ட் x காம்பனண்ட் ஆகும், இந்த பக்கத்தில் உள்ள another ஐட்டம், ஸோ திஸ் y காம்பனண்ட் வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆகும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் ஸ்டடிட் so far. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது if I want to write the velocity component, நான் எப்படி எழுதுவேன்? ஸோ சீரியல் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. சீரியல் நம்பர் 2-வை நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் வெக்டார் காம்பனண்ட்ல சொல்லணும். ஹவு டு யூ ரைட் இட்? v is equal to எப்படி எழுதுவீங்க? vxi, ரைட்டா? vxi plus vyj. அப்படி போடலாமா? ஒன்றும் இல்லை, ஹாரிசான்டலி வெர்டிக்கலி நீங்கள் சேர்த்து எழுதிக்கிறீங்க, தட்ஸ் ஆல். ஸோ when we think only about horizontal component, அப்போ என்ன ஆகும்? நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸை பற்றி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம், ரைட்? ஸோ when you think about only vertical component, இந்த டேபிளில் பாருங்க vertical component, you are speaking only about this vertical component. You are not at all speaking about x component. ஸோ உங்களுக்கு ஒரு நார்மல் வெக்டார் வேணும் அப்படின்னா you have to speak in terms of both x component and y component, இல்லையாமா? ஸோ நீங்கள் எக்ஸையும் ஒய்யும் சேர்த்து பேசணும். அப்படி பேசினா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வெக்டார் காம்பனண்ட் ஒரு xy பிளேனில் மோஷன் இன் த பிளேன் அப்படின்ற ஒரு டாபிக் உங்களுக்கு மேட்ச் ஆகும். இல்லைன்னா மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் அப்படின்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் சாப்டருக்கு போயிடுவீங்க, ரைட்டா? எஸ் சார். ஓகே, ஃபைன், குட். ஸோ இதே மாதிரி நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமுக்கும் போட முடியும். சரி, இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் போடுறதுக்கு முன்னாடி வெலாசிட்டி டைம் எடுத்துப்போம். சீரியல் நம்பர் 2 ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி டைம் இருக்கு. ஸோ நம்ம உங்ககிட்ட பாருங்க, இப்போ vx ஒரு காம்பனண்ட் இருக்கா, we have a component named vx அப்புறம் horizontal இங்க இருக்கு பாருங்க. அதே மாதிரி இங்க vy இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் வெக்டார் காம்பனண்ட். இது v vector is equal to, இப்போ நீங்க என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணணும் வேல்யூவை. vx I cap க்கு பதிலா என்ன எழுதலாம்? v0x I எழுதலாமா? ஸோ நான் அப்படியே ரீஅரேஞ்ச் பண்றேன். In terms of vx I am going to write v0x, ரைட்டா? v0x ஏன் வந்துச்சு நம்ம நேத்தே பார்த்து முடிச்சிட்டோம். why? Because நம்மளுக்கு ஹாரிசான்டலா பாத்தீங்க அப்படின்னா we don't have any acceleration when the body is moving in a projectile path. நீங்க ஒரு கல்லை விட்டு எரிஞ்சீங்க அப்படின்னா அந்த கல்லுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அக்ஸலரேஷன் ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல இருக்கவே இருக்காது. ஸோ இட் இஸ் 0. அப்போ உங்க நார்மல் கைனமேட்டிக் ஃபார்முலால a of x உடைய வேல்யூ என்ன ஆகும்? 0 ஆகும். இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இட் வில் பிகம் v naught of x I cap. vy க்கு என்ன ஆகும் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. v naught y அப்புறம் minus good. அடுத்தது gt j cap. gt j cap நம்ம காமனா போடுறோம், Okay. ரைட்? காமனா போடுறோம். திஸ் இஸ் enough, முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி நீங்க டிஸ்பிளேஸ்மென்ட் டைம்க்கு போட முடியுமா? s is equal to Yes, sxi plus syj போட்டு போறீங்க. then what is the value of sx and sy fill பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. So similar thing can be followed for serial number 4, velocity displacement க்கு ஃபாலோ பண்ணலாம். கிளியரா? So velocity கொடுத்துட்டாங்கன்னா நீங்க குறிச்சு பார்க்கணும். You have to split into horizontal component and vertical component. அதே மாதிரி நீங்க சேர்த்து எழுதவும் தெரிஞ்சுக்கணும். How to add these two. Add பண்ணும்போது definitely I and j நீங்க கூட சேர்த்துக்கணும். I is nothing but your unit vector along x direction. J என்றது unit vector along y direction. ஓகேவா? Okay, sir. குழப்பம் இருக்கா? No, sir. No. Okay, good. சரி,
நேற்று நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸோ we saw some formulas இல்லையா. ஸோ we saw Yes, some sir. details like எதை பார்த்தோம், ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம். வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல், கொஞ்சம் அப்படியே வரும் பாருங்க. ஜஸ்ட் கமிங் பேக். ஓகே, ஸோ ஒரு டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் பார்த்தோம். ப்ரொஜெக்டைல் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகும்போது ஸோ வாட் இஸ் த டைம் இட் டேக்ஸ். ஸோ ஸ்டார்ட் ஆகுது, அதாவது நீங்கள் பால் உடைக்கிறீங்க, ஃபுட்பாலை உடைச்ச உடனே பாலுடைய ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட் சேஞ்ச் நம்ம எந்த லாவில் பார்க்குறோம், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவா, செகண்ட் லாவா, தேர்ட் லாவா? First law, sir. நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா. ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது சொல்லுங்க. Every body continues to be in state of motion unless it is acted தட்ஸ் upon ஓகே, by an தட்ஸ் ஓகே, unbalanced x. தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே. அது வந்து புக்ல உள்ள அப்படியே டெஃபினேஷன். நீங்க புரிஞ்சுக்கிட்ட அர்த்தத்தை மட்டும் சொல்லுங்க. Um, it continues to be in motion unless external force இருக்கிற வரைக்கும், I mean, external force act ஆகும்போது அது it changes its direction or motion, sir. மோஷன், ஃபைன். அதாவது நம்ம செய்யற வேலையை ஹாப்பியா செஞ்சுக்கிட்டே இருப்போம். உட்காந்து தூங்கணும் அப்படின்னா Yes, sir. தூங்கிக்கிட்டே இருப்போம், எந்திரிச்சு ஓட மாட்டோம். சப்போஸ் எந்திரிச்சு ஓடிட்டே இருக்கிறவனா உட்காந்து தூங்க போனா தூங்க மாட்டான். ஸோ ஹி வாண்ட்ஸ் டு மெயின்டைன் த சேம் ஸ்டேட். ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்டை நம்ம சேஞ்ச் பண்ண வைக்கணும் அப்படின்னும் போது we have to give some external force. அம்மா வந்து ரெண்டு உதச்சா எந்திரிப்போம், ரைட்டா, தூங்கிட்டு இருக்கும்போது. ஸோ தட்ஸ் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ அதுதான் இங்கே அதுதான் நியூட்டன் சொல்றாரு. ஓகேவா. ஸோ வாட் இஸ் சேயிங், a body continues to maintain the same state. இனிஷியலாக அந்த பால் ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ இட் வாண்ட் டு மெயின்டைன் த ரெஸ்ட் ஸ்டேட். அப்போ நீங்கள் ஓடி போய் பாலை உதைக்கிறீங்க. ஸோ உங்கள் காலில் இருந்து கிடைக்கிற ஃபோர்ஸ் என்னது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பட்ட உடனே அந்த பால் என்ன ஆகுது, ஸ்டேட் ஆஃப் சேஞ்ச் நடக்குது. ஸோ ரெஸ்ட்ல இருந்து Yes. மோஷன் ஸ்டேட்டுக்கு போயாச்சு. ஸோ அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்க ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. ரிமெம்பர் இட். ஸோ தட் இஸ் த ஒன்லி பிளேஸ் யூ ஆர் கிவிங் ஃபோர்ஸ் டு த பால். ரைட்டா. இப்போ பால் காத்துல பறக்குது. ஸோ பறந்துகிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அந்த ஃப்ளைங் நடந்துகிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் நடக்குதுன்னு நேற்று பார்த்தோம் இல்லையா. ஸோ பால் Yes, sir. காத்துல பறந்துகிட்டே இருக்கும்போது ஸ்பீட் எப்படிமா இருக்கும், ஸ்பீடு கான்ஸ்டன்டா வேரி ஆகும். Velocity தானே சார் கேட்குறீங்க? ஓகே, வெலாசிட்டி, லெட்ஸ் டேக் வெலாசிட்டி. Constant, sir. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியா இருக்கும். ஏன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு பார்த்தோம், I mean, மேலே போக போக அது வந்து velocity குறைஞ்சிட்டே போகும் சார். At maximum height, the velocity becomes 0, sir. ஓகே. அப்போ நம்ம கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லக்கூடாது, பிகாஸ் வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும்னு சொல்லிட்டீங்களே. ஸோ ஹவு த வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், இட் இஸ் சேஞ்சிங் தானே. நீங்கள் முதல்ல சொன்னதுக்கும் செகண்ட் சொன்னதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. Yes, sir. So why are you saying the velocity is constant? Velocity is constant is correct, but why? Why? Because there is no force acting on the body. Newton's first law தான் சொல்லுது. Continue No to force. maintain uniform motion word இருக்கு இல்லையா. Uniform motion னா it is constant motion. ஓகேவா. So unless acted upon by external force. இந்த external force act ஆகல, நீங்க பாலை உடைச்சாச்சு. So இது வந்து along horizontal direction. Along vertical direction பார்த்தீங்கன்னா you have to resolve it to two components இல்லையா. So projectile நீங்க பால் மேலே பார்க்கும்போது you have to resolve it to two components. இப்போ நான் கேட்டுட்டு இருக்கிறது எல்லாமே horizontal component. vertical componentல என்ன ஆகும் சொல்லுங்க. velocity வேரிங்கா இல்ல கான்ஸ்டன்ட்டா? Varying, sir. With respect to vertical, the velocity is varying. ஏன் வேரி ஆகுது velocity? காரணம் என்ன? Due to acceleration due to gravity, எஸ், sir. ஆமா. ஒரு அக்ஸலரேட்டிங் ஃபோர்ஸ், பூமியுடைய ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, பிடிச்சி கீழே இழுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பால் என்ன ஆகுது, கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அப்புறம் பூமியுடைய ஃபோர்ஸ்க்கு விட்டு கொடுத்து திருப்பி கீழே வந்து விழுந்துருது. நம்ம இதை நேற்று பார்த்தோம். ஸோ தட் இஸ் வை வி ஆர் கெட்டிங் த பாத் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. குட். ஸோ இதை Yes, பேஸ் sir. பண்ணி நம்ம என்ன பார்த்தோம், டைம் ஆஃப் ஃப்ளைட் பார்த்தோம். ஸோ டைம் டு ரீச் Type மேக்ஸிமம் of ஹைட், அதுக்கு என்ன maximum பார்த்தோம், ரேஞ்ச் ஆஃப் range of ப்ரொஜெக்டைல் projectile பார்த்தோம், maximum range. மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்டைலும் பார்த்தோம். ரைட்டாமா. ஸோ இப்போ நம்ம இதை Yes, பேஸ் sir. பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா. Yes, sir. Good. So give me a second, no problems பார்ப்போம். Okay. Can you see the problem on the board? Problem பார்க்க முடியுதா? Yes, sir. சரி, அந்த ப்ராப்ளம் என்ன படிச்சு காட்டுங்க. An object launched at a velocity of 20 meters per second in a direction making an angle of 25 degrees upward with the horizontal. Okay. What is the maximum height reached by the object? Okay, okay. So first question பார்த்தீங்கன்னா what is the maximum height reached by the object? சரி, நேற்று நான் கொடுத்த டேபிள் கையில் வச்சிருக்கீங்களா? So we'll just go back to the formula up here. So நீங்கள் என்ன பண்ணணும்? So what's the given? So first we'll see what is the given quantities.
என்னடா கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். Velocity, sir. Velocity. என்ன velocity? Initial, sir. Initial. கரெக்டாக சொல்லணும். ஓகே. Just list out what is the given things. ஸோ எப்படி போடலாம்? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு drawing போட்டுக்கோங்க to understand more clearly. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸ் ஆக்சஸ் ஒரு ஒய் ஆக்சஸ் போட்டாச்சு. an object is launched at a velocity of 20 meter per second in a direction making an angle of 25 degree upward with the horizontal, ரைட்டா? ஸோ இங்கே ஹாரிசான்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் எக்ஸ் ஆக்சஸ், ரைட்டாமா? ஸோ எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து அப்வர்டு மேல் நோக்கி ஒரு 25 டிகிரி, ரைட்? எப்படி? ஓகே. ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் 25 degree, ரைட்டாமா? Next, initial velocity. Just draw a tangent from here. So in the projectile velocity evolama v naught, right? So v naught is equal to how much? 20 meter per second. Aduthathu. So what we want to find out? Find the maximum height reached by the object. Is that maximum height? Right? H max. Correct, Amma? Hello? Yes, sir. Yes, sir. Fine. சரி, நம்ம மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணணும்னா எந்த டைம்ல நம்ம ரீச் பண்ணுவோம் மேக்ஸிமம் ஹைட்டை? தட்ஸ் a டைம். அந்த டைம் என்ன சொல்லுவோம்? நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ த மேக்ஸிமம் ஹைட் வில் பி ரீச்ட். எப்படி கண்டுபிடிப்பீங்க? either it is half of time of flight, ரைட்டா? அப்படி கண்டுபிடிக்கலாம். Yes. ஆர் நம்ம சிம்பிளா என்ன சொல்லலாம், டைம் டு ரீச் மேக்ஸிமம் ஹைட்னு போடலாமா? ரெண்டும் சேம் தான். ரைட்டா? Yes, sir. So I'm going to remove this. Time of flight la பாதி. TM, right amma? Right? Yes, sir. So either we can find out time of flight or we can simply find out maximum time to reach the maximum height. நேத்து நம்ம போட்ட ஃபார்முலா கையில வச்சிருக்கீங்களா? You will just go back to the formula. 2v0 sin theta by t. That is the time to reach maximum height. தானே? ஏன் 2 வந்துச்சு? Yes, sir. No, Time sir. of Half flight of. சொல்றீங்களா? Okay, fine. We will take this formula directly. Okay. Okay, sir. Type பண்ணாம just copy from there. அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். So this is the time to reach maximum height. சரி, நம்மகிட்ட v naught வேல்யூ இருக்கா? Yes, we got the value of v naught. அப்ளை பண்ணுவோமா ஃபார்முலால? Yes, sir. So நம்மளுக்கு இப்போ time to reach maximum height கிடைச்சிச்சுனா with this value we can find out the height, maximum height கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? So எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. v naught உடைய வேல்யூ என்னமா? 20. 20, sir. The value of v naught is 20, then sine 25 degrees whole divided by g உடைய வேல்யூ 9.8 போட்டுக்கலாமா? Yes, sir. ரைட். சரி, டக்குனு அதை கொஞ்சம் சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். Sir. டக்குனு சால்வ் பண்ணுங்க. 20 multiply by sin 25 divided by 9.8. இப்போதைக்கு sin 25 value, sir. கூகுள்ல பார்த்துக்கோங்க. Okay, sir. அதான் கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. ஓகே. Okay, sir. sin 0, sin 30, 45, 90 இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. ப்ளீஸ் செக் இன் கூகுள். sin 25 degrees போடுங்க.
I'd say the answer. It's 20 into 0.422 whole divided by 9.8. Okay. So you further solve பண்ணீங்க அப்படின்னா you will get what's the value now? 0.86. சரி, time உடைய SI units என்னமா? seconds. Seconds. Compulsory நீங்க அந்த S போடணும். போடல அப்படின்னா you will lose a mark. Okay. So now we identified Sir? the சொல்லுங்கம்மா. பாயிண்ட்க்கு அப்புறம் நீங்க ரெண்டு மூணு ரெண்டு டூ எடுத்திருக்கீங்க சார், ஒரு டூ எடுத்தா ஓகேவா சார்? Okay, we will simplify it. I mean, two significant figures சொல்றீங்களா? எஸ் சார். 0.8 போடணும் இல்லைங்களா? நான் 0.86 போட்டிருக்கேன்னு கேட்குறீங்க இல்லையா? Yes, we can do that. நீங்க significant figure rules apply பண்ணீங்க அப்படின்னா you have to put only 0.8. நம்ம அப்படி குறைச்சிக்கலாம். You will go with the significant figures, no issues. Okay, Mama? ஓகே சார். Sure. Right. So this is an even number, so we can maintain 0.8 seconds. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? We have to find out the maximum height. Maximum height அப்படின்றது உங்களுக்கு vertical directionல இருக்கா, horizontal directionல இருக்கா? vertical சார். Vertical direction. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலால we have to go with the vertical component of height. Heightனா நம்ம என்ன சொல்லலாம்? Displacementன்னு சொல்லிக்கலாமா? எஸ் சார். Yes, good. So அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாமா? We will take this formula. Displacement with respect to time in the formula எடுத்துக்கலாம். So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? Since this is a maximum height, அப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படும்? Maximum heightல, so what about the initial height value? 0 எடுத்துக்கலாமா? So அப்போ என்ன பண்ணுவேன்? SY S max மாத்திக்கலாமா? H மாத்திக்கலாமா? H max. So I can rewrite this as height max, right? SY க்கு நான் புதுசா ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். H max, that is equal to initial height வந்து நம்ம 0 வச்சுக்கலாமா? We will take it as 0 because we are starting from x axis இல்லையா? அங்க பாருங்க, இதுதான் உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா? You see here இந்த drawingல பாருங்க, ப்ளூ கலர்ல ஒரு ரவுண்ட் பாட்டம் தெரியுதாமா? எஸ் சார். So this is starting point. இது கண்டிப்பா 0 தான், because x axisல அந்த x axis கோடு மேல பாத்தீங்கன்னா y உடைய வேல்யூ ஆல்வேஸ் 0வா தான் இருக்கும், ரைட்டா? இங்க 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 நீங்க எங்க எடுத்தாலுமே your y value is 0 on the x axis, ரைட்டா? So அப்போ y உடைய initial value 0வா தான் இருக்கும். So final value இங்க இருக்க போகுது, right? எஸ் சார். இந்த ஐடியாவோட நம்ம பார்க்கலாம் இப்போ. So v naught y இது நீங்க எப்படி எழுதுவீங்க? What's v naught y? காம்பவுண்ட் ரிசால்வ் பண்ணா என்ன வரும்? v naught sin theta இருக்கா? எஸ் சார். v naught y. So I will take this. So அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ரெசல்யூஷன் ப்ராப்பரா போட்டு t க்கு பதிலா என்னன்னு போடலாம்? t max ன்னு போடலாமா? எஸ் சார். Because only at this time, maximum time, okay, time to reach maximum height or tm னு போட்டுக்கலாம். இந்த டைம்ல தான் we are reaching the maximum height. இந்த டைமை தாண்டி போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹைட் திரும்பவும் குறைய ஆரம்பிச்சிடும், ரைட்டா? எஸ் சார். Good. So minus 1/2 g, sorry, g உடைய வேல்யூ என்னமா? மைனஸ் 9.8. 9.8. நம்ம மைனஸ் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டோம், வெளியில வந்துருச்சு பாருங்க. minus 1/2 கொடுத்தாச்சு. So don't reapply minus again, you will end up with the wrong answer. t உடைய வேல்யூ என்னது? 0.8 whole square, ரைட்டா? I'll simply write as 0.8 into 0.8 போட்டுக்கலாமா? எஸ் சார். சரி, அப்போ நான் திருப்பி இந்த ஃபார்முலா எழுதும்போது I'm going to write height max is equal to initial velocity is 20 into sine, what's the angle? 25 degree, sine 25 degree into t max is 0.8 minus half of 9.8. 9.8 ஒரு multiplication போட்டுக்கலாம் into 0.8 into 0.8, ரைட்டாமா? t square and என்ன பண்றது? 0.8 into 0.8. So what to do now? Simply write h max is equal to 20 into sin 25 value முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம், 0.42. So into 0.8 minus
half of what you'll get 9.8 into 0.8 into 0.8. டக்குன்னு சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். Make it fast. Okay. So the answer is 3.6 meters. Okay, முடிஞ்சு போச்சு. So நீங்க first option கண்டுபிடிச்சு முடிச்சிட்டீங்க. So the maximum height reached by the object is 3.6 meters. At what time it reached the maximum height? 0.8, correct? Yes, sir. சரி, அப்ப time of flight என்ன இருக்கும்? See option B. Into 2, sir. Yes, option B பாருங்க. What is the total flight time of the object? என்ன வரும்? Into 2 போட்டா என்ன வரும்? 0.8 multiplied by 2 is equal to 7. No, sir. make it fast. 1.6 seconds. 8 plus 8 16. ஒரு பாயிண்ட் முன்னாடி வச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். Option C. What is the horizontal range of the object? நல்லா பார்த்துக்கோங்கம்மா, horizontal range-க்கு இன்னொரு பேர் இருக்கு, maximum x. The maximum height என்னது? Height max இல்லையா? Vertical directional height இது. This is speaking about vertical. எவ்வளவு தூரம் ஹைட்டா போச்சுன்னு அர்த்தம். Maximum x அப்படின்னா எவ்வளவு distance cross பண்ணுச்சுன்னு அர்த்தம். ரைட்டா? So words கேட்கும்போது they will not always ask horizontal range அப்படின்னு கேட்க மாட்டாங்க. Maximum x, maximum y அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். So என்ன மீன் பண்றாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். Okay? So when they say maximum x, it's nothing but your maximum range. So what's the range in the drawing? So இங்க இருந்து so கரெக்டா இங்க, right? So இது the maximum range. Range க்கு என்ன ஃபார்முலானா? Same formula. So range உங்களுக்கு x axis ல இருக்கா y axis ல இருக்கா? X axis, sir. X axis ல இருக்கு. ரேஞ்ச்னா நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட்னு சொல்லிக்கலாமா? டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லிக்கலாமா? அப்ப x axis ல டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு என்ன ஃபார்முலா போட்டுறோம்? இதெல்லாம் ஃபார்முலா. Yes, sir. Otherwise நம்ம net சால்வ் பண்ணிருக்கோம், ஆல்ரெடி நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட்? Yes, sir. ரேஞ்ச் ஃபார்முலா எங்க இருக்கு? இதானே? Yes, v sir. ஸ்கொயர் sin 2 θ. எங்க அந்த ஃபார்முலா? இதோ இருக்கு பாருங்க. This is the range formula. நம்ம Yes, இதையும் sir. எடுத்துக்கலாம். Either you can use this formula, இல்ல இங்க இருந்து கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிச்சிக்கலாம். Either way you will end up with correct answer. டக்குனு ஃபார்முலா வேல்யூ போடுங்க. Yes, sir. வேல்யூ போடுங்க. So அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? We will end up with 20 into 20 into sin 2 times of 25 is sin 50 degree, correct? Sin 50 sir. degree whole divided by 9.8. Okay. என்னோட டக்குனு போட்டு சொல்லுங்க. 0 to Yeah. 2 even number, sir. Okay, அப்ப 31.1 ன்னு வச்சுக்கலாம். 31.1 meters. ஓகேவா? So this is the maximum range, not maximum range. This is the range. Right? Yes, sir. This is the range. Good. So option D. What is the magnitude of the velocity of the object just before it hits the ground? So can someone say what is the magnitude of velocity before hitting the ground? சொல்ல முடியுமா? Can someone say? 0, sir. So what they want you to solve is what is the magnitude of velocity before hitting the ground. So இப்போ அந்த பால் வந்து மேல அப்படியே பறந்து போயிட்டு கீழே ஹிட் பண்றதுக்கு முன்னாடி அதுகிட்ட ரெண்டு velocity component இருக்கும், ரைட்டா? So whenever the ball is in motion, it has got two components. ஒன்னு horizontal component, இன்னொன்னு vertical component. ரைட்டா? அந்த ஃபார்முலா சீரியல் நம்பர் 2 க்கு நேரா நான் போட்டுருக்கேன் பாருங்க. So velocity Vx or V is equal to Vxi plus Vyj, right? So what you should do is you have to find out V naught x, அதாவது Vxi இருக்கு இல்லையா, இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்க இருக்கு பாருங்க, this one. இதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க?
Vx is equal to V naught x போடலாமா? Yes, So what is sir. V naught x உடைய value? V0 cos theta V0 because cos it is theta. along x axis. Mm. சரி, அதே மாதிரி Vy போடுங்க, என்ன வரும்? V0 sin V0 theta sin minus theta g minus இல்லையா? GT. Yes, sir. GT. இப்போ V0 உங்ககிட்ட வேல்யூ இருக்கு, தீட்டாக்கு வேல்யூ இருக்கு, ஜிக்கும் வேல்யூ இருக்கு, டீக்கும் வேல்யூ இருக்கு. வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் டி? டி உடைய வேல்யூ சொல்ல பார்க்கலாம். வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் டி? டி இஸ் த டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட். ஏன்னா பால் மேலே ஏறி கீழே வந்து விழும்போது கேட்குறாங்க இல்லையா? ஸோ பால் எப்போ கீழே வந்து விழும்? at the last point இல்லையா? எக்ஸாக்டா Yes, டைம் sir. ஆஃப் ஃப்ளைட் எங்க முடியுதோ இங்க தான் பால் கீழே வந்து விழும். ஐம் ஜஸ்ட் சர்க்கிளிங் ஹியர், பாருங்க, சர்க்கிள் பண்றது தெரியுதா? Yes, ஸோ sir. இந்த பாயிண்ட்ல தான் பால் கீழே வந்து விழும். ஸோ வாட் த டோட்டல் டைம் டேக்கன் ஃபார் த ஃப்ளைட் நீங்க எடுத்துக்கணும், ரைட்டா? ஸோ அப்படி என்ன பண்ண போறீங்க? இந்த ஃபார்முலால V0 x-க்கு V0 cos theta அப்ளை பண்ணுங்க, அப்புறம் V0 y-க்கு V0 sin theta அப்ளை பண்றீங்க, g இருக்கு, t-க்கு பதிலா நீங்க என்ன அப்ளை பண்ணணும்? You have to use TF, time of flight உடைய வேல்யூ ஃபில் பண்ணிக்கணும். Then how do you find out the magnitude? அதுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் Square root of V. இந்த காம்பனன்ட், இந்த வேல்யூ வருது இல்லையா, x காம்பனன்ட் ஸ்கொயர், ரைட்டா? Yes, sir. xc ன்னு போறோம், xcom, x காம்பனன்ட் ஸ்கொயர் plus y காம்பனன்ட் ஸ்கொயர், ரைட்டா? போட்டீங்கன்னா you will get the magnitude. ஓகேவாமா? போடுறீங்களா? Yes, sir. இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, இதை நீங்கள் போட்டுட்டு எனக்கு இன்னொரு 10 minutes நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க. ஓகேவாமா? ஸோ இப்போ நம்ம மீட்டிங்கை கட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மீட்டிங் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி